வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில் அச்சமின்றி வசந்த் விஜய், சிருஷ்டி தாங்கே, சமுத்திரக்கனி, வித்யா, சரண்யா பொன்வண்ணன், பரத் ரெட்டி, ராதா ரவி, தலைவாசல் விஜய், அஸ்வின் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வெங்கடேஷ் ஒளிப்பதிவுல பிரேம்ஜி அமரனின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு பி ராஜபாண்டி, தயாரிச்சிருக்காரு வினோத்குமார். இந்த படத்துடைய கதை: ஹீரோ வசந்த் விஜய் நண்பர்களோட சேர்ந்து சின்ன சின்ன திருட்டுக்கள் செய்பவர். இவரை ரகசிய போலீஸ்னு நம்பி சிருஷ்டி தாங்கே காதலிக்கிறாங்க. அதே ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டரா வர சமுத்திரக்கனி அவரோட கல்லூரியில கூட படிச்ச தோழி வித்யாவை காதலிச்சு கல்யாணம் செய்ய இருக்கும் வேளையில் அவங்க கொல்லப்படுறாங்க. அதே சமயத்துல சிருஷ்டி தாங்கையோட வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பெண்ணின் மகள் +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய வேளையில் அவங்களுடைய மதிப்பெண்களும் மாற்றப்படுது. இதை கண்டறிந்து ரீவேல்யூஷன் செய்ய முயற்சிக்கும் வேளையில் சிருஷ்டி தாங்கவே ஒரு ரவுடி கும்பல் துரத்துது. அவங்கள காப்பாற்ற வர வசந்த் விஜயும் சேர்த்து அந்த கும்பல் துரத்துது. தன்னுடன் வேலை செய்யும் இன்ஸ்பெக்டர் பரத் ரெட்டி தான் தன் காதலியை கொண்டு இருக்காரு அப்படின்னு சமுத்திரக்கனிக்கு தெரிய வந்து அவரை பிடிக்க முயற்சி செய்யற வேளையில் சமுத்திரக்கனியே ஒரு குற்ற வழக்கில் சிக்க வைத்து என்கவுண்டரில் அவரை கொல்ல முயற்சி செய்யறாரு பரத் ரெட்டி. அவர்கிட்ட இருந்து சமுத்திரக்கனி தப்பிக்கிறாரு. ஓடிக்கொண்டிருக்கும் சமுத்திரக்கனியை இன்ஸ்பெக்டருடன் சேர்ந்து அந்த ரவுடி கும்பல் துரத்துது. சமுத்திரக்கனி, சிருஷ்டி தாங்கே, வசந்த் விஜய் இந்த மூவரும் இந்த கும்பலிடமிருந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் மினிஸ்டர் ராதா ரவியோட பிஏவும் கல்வித்தாய் சரண்யா அவங்களும் சேர்ந்துதான் இவ்வளவு கொலைகளையும் ஊழலையும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த 3 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த வில்லன் குழுவை ஓடிக்கொண்டிருக்கும் ஹீரோ குழு எப்படி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ வசந்த் விஜய் பிக் பாக்கெட்டாக காமெடி கலந்தும் வில்லன்களை எதிர்த்து ஆக்ஷனுடனும் நடிச்சிருக்காரு. வாய் பேச முடியாத வித்யா தன் தம்பியை கொன்ற சரண்யாவால் கொல்லப்பட்டு அனுதாபம் பெறுகிறார். என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியாக, அதே சமயம் இரக்கமுள்ளவராக நடிச்சிருக்காரு சமுத்திரக்கனி. சரண்யாவின் வில்லத்தனமும் டயலாக் மாடுலேஷனும் பயம், ஆச்சரியம் கலந்த அசத்தல். எம்எல்ஏ ராதா ரவி, ஹீரோயின் சிருஷ்டி தாங்கே, காமெடியில் அஸ்வின் உட்பட எல்லோருமே முக்கியத்துவம் பெறுகிறார்கள். இயக்குனர் பி ராஜபாண்டி. கல்வித்தரம் அரசாங்க பள்ளியில் உயர்த்தப்படுது, தனியார் பள்ளியில் தாழ்த்தப்படுதுங்கிற கருத்தை படம் முழுவதும் பொறுப்பா சிறப்பா காட்சியாக்கியிருக்காரு. தனியார் பள்ளிகள் பணம் குவிக்க காரணம் மக்களுடைய மனநிலைமை தான் மக்களை பார்த்தே நியாயம் கேட்கிறாரு. இந்த படம் கல்விக்காக மக்களுக்காக என்று இயக்கிய ராஜபாண்டியின் அச்சமின்றி அம்சம். மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி.